பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணை சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தை 14. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது. இறை வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை போன்றது. எனவே எந்த பக்கத்திலும் அது வெட்டக்கூடியது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அப்படிப்பட்ட இறை வார்த்தையில் இன்பம் காண்பது எப்படி என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு விளக்கப் போகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில் மறை பொருள்கள் நிரம்பி இருக்கின்றன. அதை பெற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. அந்த மறை பொருளை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து உபவாசம் இருந்து ஆண்டோடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து இரவும் பகலும் அதை தியானித்து நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இந்த மறை உண்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அதற்கு பல ஆண்டுகள் எடுக்கும். அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் தூய்மையற்ற இடத்தில் குடியிருக்க மாட்டார். எனவே நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். ஒரே நாளில் நம்மை தூய்மைப்படுத்த முடியாது. நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு வாரத்திற்கு ஒரு முறை நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் மறை உண்மைகளை விளக்கிக் கொள்வார். எனவே அந்த இறை வார்த்தையில் நாம் எப்படி இன்பம் காண முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார். எப்படி சொல்கின்றார் தெரியுமா? நான் கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. ஆண்டவருடைய கட்டளைகள் இருக்கின்றன, 10 கட்டளைகள். இது ஒரு பெரிய ஒரு காரியம் அல்ல. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆண்டவருடைய 10 கட்டளையை எவ்வாறு மோய்சன் சீனாய் மலையில் போய் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரோடு பேசி கடைசியாக 2 கற்பலகைகளில் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்தார். ஆண்டவரே இந்த கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை கடைபிடிப்பதில் நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். அதை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்கக்கூடிய வேளையிலே இறை வார்த்தை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் சொல்கின்றார். வார்த்தை வெறுகு தொலைவில் இல்லை, உன்னுடைய அருகில் தான் இருக்கிறது, அது உன்னோடு தான் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. வார்த்தையை மனு உருவாய் மாற்றினார் ஆண்டவர். எனவே அவருடைய வார்த்தையாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது நமது நடுவில் இருக்கின்றார். எனவே இந்த இறை வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்க்க வேண்டும். அதை ஒரு சுமையாய் எடுக்க கூடாது. சில பேர்கள் ஒரு புத்தகத்தை கொடுத்தால் உடனே வாசித்து முடித்து விடுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் வாசித்து அதனுடைய சுருக்கத்தை சொல்லி விடுவார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தை அப்படி அல்ல. நீங்கள் அதை வாசித்து 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 அதில் இன்பத்தை காணக்கூடிய வேளையிலே, அதை சுவைத்து பார்க்கக்கூடிய வேளையிலே தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். யாரும் அவ்வளவு எளிதாக ஆண்டுடைய வார்த்தைகளுடைய சுருக்கத்தை நீங்கள் கொடுத்து விட முடியாது. நீங்கள் ஞானிகளாய் இருக்கலாம், அறிவாளிகளாய் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியாருடைய துணை இல்லாமல் ஆண்டுடைய வார்த்தையில் ஒரு நாளும் நீங்கள் இன்பத்தை காண முடியாது. எனவேதான் சில பேர் பைபிளை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்த ஒரு நிமிடத்திலே அவர்கள் தூங்கி விடுவார்கள். ஜெபமாலையை கையில் எடுத்து ஒரு ஜெபமாலையில் ஒரு அருளிறந்த மரியை சொல்லக்கூடிய நேரத்திலே கொட்டாவி விட்டு தூக்க கலக்கத்தில் இருப்பார்கள். அப்படி என்றால் உங்களை சாத்தான் எப்படி கட்டி வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே ஆண்டவருடைய வார்த்தையில் இன்பம் காண, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க உங்களுக்கு தாகம் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட தாகமாய் இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் ஒரு 10
10 கிலோமீட்டர் நடந்து போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் இந்த 10 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்களும் வெளியே போய்விடும், வேர்வையாக வெளியே சென்றுவிடும். அந்த நேரத்திலே உங்களுக்கு தாகம் எடுக்கும். அப்பொழுது உங்களுக்கு நீர் கிடைக்காமல், குடிப்பதற்கு நல்ல ஒரு தண்ணீர் கிடைக்காமல் நீங்கள் தவிக்கலாம். அதன் பிறகு அந்த 10 கிலோமீட்டர் போய் சேர்ந்த உடனே குடிப்பதற்காக நீங்கள் தண்ணியை தேடுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல் ஒரு தாகம் இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தாகம் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்பம் காண முடியும். அதை நீங்கள் சுவைத்து பார்க்க முடியும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இணை சட்டம் 11வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள், அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் கண்களுக்கு இடையே அவை அமையாமல் பட்டயமாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நம்முடைய நெஞ்சில் நினைவாற்றலாய் இருக்க வேண்டும். அதைத்தான் யோசுவாவிடம் அழகாக சொல்லுகின்றார். யோசுவா 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இந்த திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையுமே தியானித்து இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடந்தால் செல்கின்ற இடமெல்லாம் நீ வெற்றி பெறுவாய் என்று அவருக்கு சொல்லுகின்றார். அவர் அதை தியானித்து நடந்து தன்னுடைய மக்களை வழிநடத்தியபடியினால் வாக்களித்த தேசத்தை அவரால் பார்க்க முடிந்தது. அதே போல் ஆண்டு வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும், அது நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கெட்ட சிந்தனைகள் வராது. நமக்கு கெட்ட சிந்தனைகள் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு அது வெளிப்படும். நான் உனக்கு இவ்வாறு சொல்லி இருக்கிறேனே, ஏன் உடைய தீய எண்ணத்தோடு பார்க்கின்றாய், தீயவற்றை பேசுகின்றார் என்பதை ஆண்டவர் உடனே வெளிப்படுத்துவார். அதை ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்காக ஒரு பைபிளை வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வேளையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இப்பொழுது மொபைலிலே அழகான ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகளே ஆப் இருக்கின்றன. அதை நீங்கள் ஓபன் செய்து நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். அதை வாசித்து அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமாய் மாற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார், எனக்கு கொடுத்திருக்கின்றார், அதன்படி நான் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் அது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அவற்றை உங்கள் கண்களுக்கு இடையே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உங்களுடைய கண் அந்த வார்த்தை மறு உருவான கடவுள் அந்த சிலுவையில் தொங்கியதை நீங்கள் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்பொழுதுதான் அந்த இச்சை உங்களுடைய கண்களுக்குள் வராது. யாரையும் பார்க்கக்கூடிய வேளையிலே தன்னுடைய தாயாக ஒரு சகோதரியாய் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஒரு பட்டயமாக உங்களுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வேளையிலே போரிடக்கூடிய ஒரு பட்டயமாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவருடைய ஆவியின் தூண்டுதலினால் பாலை நிலத்தில் போய் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றார் 40 நாட்கள். அந்த 40 நாட்கள் கழித்து திரும்ப வரக்கூடிய வேளையிலே சாத்தானானவன் சோதிக்கின்றான். அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையின் பட்டயங்களை எடுத்து அவனோடு போராடுகின்றார். அவன் தோற்று போய் விடுகின்றான். எனவே ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் இன்பம் காண்பீர்கள் என்றால் உங்களால் போராடி வெற்றி பெற முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார். உரோமையர் 10:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் மறந்து போய்விடாதபடி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கக்கூடிய வேளையிலே யாராவது நம்மை பற்றி தவறாக பேசினாலும் நமக்கு தீமை செய்தாலும் கூட அந்த வார்த்தைகளை நினைத்து நாம் அவர்களை மன்னிக்க முடியும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல வகையால் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். பல சூழ்நிலைகளில் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள், அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன பாருங்கள், ஆண்டவர் நம்மோடும் கூட இருந்தார். அந்த நாட்களில் அவரை கைவிட்டு விடாதபடி அவர் அவரை உயர்த்தினார். சிலுவை என்பது ஒரு கேவலமான ஒரு சாவாய் நினைத்த உலகத்தில் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி நம் மீது இரக்கம் கொண்டு சாத்தானை முற்றி
முற்றிலுமாய் அழைத்து விட்டார். எனவே அந்த வார்த்தையை கொண்டு நாம் சாத்தானை வெற்றி கொள்ள முடியும். திருப்பாடல்கள் 107 அதிகாரம் 20 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தன் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை நம்மை குணமாக்குமாம். ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்ட குணமாக்கும் வல்லமை தரும் என்றால், அது ஒரு ஆற்றுப்படுத்துதலுக்கு நம்மளுக்கு பயன்படும். நாம் உள்ளம் உடைந்து போய் இருக்கக்கூடிய வேளையிலே மனிதர்கள் வந்து நம்மோடு பேசிக்கொண்டு செல்லலாம். பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உள்ளம் உடைந்து போய் நசுக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கலாம். 3 நண்பர்கள் வந்து பேசுகிறார்கள். அவருடைய வார்த்தைகளும் மாறுதலாய் இல்லை. 38 அதிகாரத்திலிருந்து 42 வரை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நேரடியாக வந்து பேசுகின்றார். அந்த வேளையிலே அங்கு என்ன நடக்கின்றது? அவருக்குள் ஒரு குணமாக்கக்கூடிய வல்லமை கடந்து வருகிறது. அவருக்குள் இருந்த அந்த வேதனை கடந்து போகின்றது. ஆண்டவர் அந்த வேதனை கடந்து போனதை அவர் பார்க்கின்றார். யோபுவும் பார்க்கின்றார். ஆண்டவர் அவரை உயர்த்துகின்றார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, எசேக்கியா அரசனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சாவ கிடக்கின்றார். அவன் நல்லதே செய்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வருகின்றது. இன்னும் 15 நாட்களில் நீ இறந்து போய்விடாய் என்று சொல்லி, அந்த நேரத்திலே உன்னுடைய வீட்டினுடைய வேலைகள் எல்லாவற்றையும் நீர் ஒழுங்கு செய் என்று இறைவாக்கினர் சொல்லுகின்றார் அவரிடம். அப்பொழுது முகத்தை மறுபக்கமாய் திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி அழுகின்றார். நான் ஒரு நேர்மையானவன், உம்முடைய வார்த்தைகளை கடைபிடிக்க நான் தவறியவன் அல்ல. இந்த சூழ்நிலைகளில் நான் எப்படி சாக முடியும்? நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கின்றார். அந்த நேரத்திலே ஆண்டவர் மீண்டும் அவருக்கு வார்த்தையை அனுப்புகின்றார். உன்னுடைய வாழ்நாட்களை 15 ஆண்டுகளாக நான் கூட்டுவேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய மகா பெரிய திட்டமாய் இருக்கின்றது. எனவே உங்களை காயப்படுத்துகிறவர்களை, வார்த்தையினால் உங்களை குற்றப்படுத்துவர்களை நாம் மன்னிப்போம். மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருங்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பாகவே வர முடியாது. அலறி அடித்துக் கொண்டு உங்களை விட்டு ஓடி போவார்கள். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 168 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நியமங்களையும் ஒழுங்கு முறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன், ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எனவே இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். என்னுடைய வார்த்தை உனக்கு அருகில் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் இறை வார்த்தையில் இன்பம் காண்பது எப்படி என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. தூய தந்தையே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக, உமது ஆவியினாலும் அக்கினியினாலும் எங்களை தாங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப தருவீராக. இழந்து போன பரிசுத்தாவின் பலத்தை தருவீராக. இழந்து போன உங்களுடைய வார்த்தைகளை திரும்ப கொடுப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய நெஞ்சில் நிறுத்தி, நினைவிலும் நிறுத்தி, அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு அதன்படி வாழக்கூடிய பிள்ளைகளை எங்களை உருமாற்றும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் வாக்கு கொடுத்தீரே, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, இதயத்தில் உள்ளது என்று சொன்னீரேன். இதோ உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. அவர்கள் மீது மனம் இறங்கி ஆண்டவரே, உமது வார்த்தைகளை கொண்டு அவர்களை குணமாக்குவீராக. அவர்களை ஆற்றுப்படுத்துவீராக. மன காயங்களை எடுத்து மாற்றுவீராக. உடல்பூர்வமான காயங்களை எடுத்து மாற்றுவீராக. உமது வார்த்தைகளை படிக்க படிக்க அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்கள் கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதன் வழியாக இறை வார்த்தையில் அவர்கள் இன்பம் காண்பார்களாக. வல்லமையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது நியமங்களை கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. எங்களுடைய வழிகளை நீர் தெரிந்திருக்கின்றீர், வழிமுறைகளை அறிந்திருக்கின்றீர்.
இருக்கிறீர். எனவே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை திருத்துவீராக. எங்களுடைய பாவங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மன்னித்து சிலுவையை கொண்டு மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் எழுந்து தியானிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக வார்த்தையாகிய உமது முகத்தை பார்த்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்களை குணப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆவியினாலும் அக்கினியினாலும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. Thank you Jesus. Praise to Jesus. Glory to Jesus. தகப்பனே, நீர் எல்லோரையும் தொட்டிருப்பதற்காக நன்றி. வல்லமையாய் குணமாக்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். இறை வார்த்தையில் இன்பம் காணும்படியாக உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவரை சுவைத்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். இந்த நாள் இந்த நேரத்திலும் வார்த்தையாகிய கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.